காலை வணக்கம். பொம்பளை வாயில் நுரத்தள்ள பேசுறியே கருணாநிதி கருணாநிதின்னு முதல்ல உலகத்துக்கு கொண்டுக்கிட்டு வந்து உலகத்தையே கை காட்டினதே கருணாநிதியெல்லாம் முட்டாள். சரியா? இன்றைக்கி நீ சரிசமமாக உட்காந்து பேசுகிறீன்னா அதுக்கு காரணமாக அவரே தான் இருக்கணும். உனக்கு சரிசமமாக பங்கு போட்டு கொடுக்க சொல்லி தாய் வீட்டில் கேட்க சொன்னதும் அவர் தான். சரியா? தமிழ் பிடிக்காதவங்க எப்படி தமிழ் பேசுவாங்க, தமிழ் படம் நடிப்பாங்க, தமிழில் எடுப்பாங்க? உனக்கு வயிற்றுச்சல், அவங்க மேலே வயிற்றுச்சல். அவங்க என்ன உலகமே இருக்கிற மாதிரி அவங்க அண்ணன் தம்பிங்க விட்டு சேர்ந்துருக்காங்க, குழந்தைங்க அப்பா அம்மா ஒன்று சேர்ந்துருக்குறாங்க, பொண்டு பிள்ளைங்க ஒன்று சேர்ந்து. நீ ஒரு வாழை வெட்டியாக இருப்ப என்ன மாதிரி. அதனால தான் உனக்கு அவங்க மேலே ரொம்ப வருத்திருச்சல். அந்த வருத்திருச்சலை கொட்டுற பணத்தை நிறைய வாங்கிட்டு இல்லை, அதனால் நீ அந்த வயிற்றுச்சலை கொட்டிகிட்ருக்குற. சும்மா கையை குத்தி குத்தி பேசுகிறியே, அறிவு இருக்காள? அறிவு கட்ட முட்டாள். ஒரு பொம்பளை அடக்கொடக்கமாக பேசி பழகு. என்ன ஒரு வில்லத்தனமாக பேசிடுற நீ? என்ன ரவுடி பொம்பளையா? நீ என்ன ரவுடியா? பொம்பளை இல்லையா? ரவுடி மாதிரி பேசுகிற. நீ பேசுகிறது யாராச்சுக்கு புரிஞ்சுதா? நல்லா தெளிவாக புரிஞ்சுதா? தெளிவாக பேசி பழகு. முதல்ல அவங்கள பேசுகிறதுக்கு உனக்கு முதல்ல தகுதி இருக்குதான்னு பேர். தகுதி கெட்டது. தகுதி இல்லாமல்லாம் நீ அவங்கள பற்றி பேசுகிற. அரசியல்னால் என்னென்னே தெரியாமல் பேசுகிற. அரசியல்வாதி குடும்பம் அப்படிங்கிறது தெரியாமல். ரெண்டாவது பராசக்தி படத்தை வச்சு நீ பேசுகிற. நீ அந்த பராசக்தி படத்தை வச்சு உனக்கு என்னெல்லாம் தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? அவங்களுடைய கம்பீரமும் என்ன தெரியும்? தமிழே தெரியாதான் தமிழ். இவளுக்கு எல்லாம் தெரியுமா தமிழ்? ஜனங்களே பார்த்து துப்புங்க அவளை.